அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வேதாகமம் இருந்தால் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனெனில் உலகத்தில் உள்ள 1/3 மக்களிடம் வேதாகமம் கிடையாது. நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது முழு சுகத்தோடும் பலத்தோடும் எழுந்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனெனில் மில்லியன் மக்கள் இந்த வார இறுதி வரை கூட ஜீவிக்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போரில் ஈடுபடாதிருந்தால், சிறைச்சாலையின் தனிமையை அனுபவிக்காமல் இருந்தால், பசியின் கொடூரத்தை அனுபவியாதிருந்தால், நீங்கள் 500 மில்லியன் மக்களை காட்டிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் சபை ஆராதனைக்கு விடுதலையோடு எந்தவித பயமில்லாமல், எந்தவித பயமுறுத்தலும் இல்லாமல் கர்த்தரை தொழுது கொள்ள செல்வீர்கள் என்றால் 3 பில்லியன் மக்களை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கென்று ஒரு ஃப்ரிட்ஜும் நீங்கள் தலை சாக்கிய ஒரு வீடும் இருந்து, நீங்கள் அணிந்து கொள்ள நல்ல உடை இருந்தால், நீங்கள் உலகத்தில் உள்ள 75% மக்களை விட பணக்காரர். உங்கள் மணிப்பர்சிலும் உங்கள் பேங்கிலும் உங்களுக்கென்று பணம் இருந்தால் நீங்கள் 8% பணக்காரர்களில் ஒருவர். உங்கள் பெற்றோர் உயிரோடும் இன்னும் இணைந்திருந்தால் நீங்கள் மிகவும் அபூர்வமானவர். நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தி புன்னகைத்து தேவனுக்கு நன்றி உள்ளவராயிருந்தால் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அநேகர் அந்த நன்றி உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரின் கரத்தை பிடித்தோ அணைத்தோ அல்லது அவர்களது தோள்களை தொட்டு ஆறுதல் படுத்துவீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனெனில் நீங்கள் கர்த்தரின் அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசியாக இருந்தால் உலகத்தில் உள்ள சிறுபான்மை மக்களை சேர்ந்தவராவீர்கள். நீங்கள் இதை வாசிப்பீர்களானால் உலகில் உள்ள 3 பில்லியன் மக்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனெனில் அவர்களுக்கு வாசிக்கவே தெரியாது. உலகத்தின் எத்தனையோ பில்லியன் மக்கள் இருந்தும் தேவன் நம்மை அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டாரே. நாம் எத்தனை பாக்கியவான்கள்! வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் பிள்ளைகளாகும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. நாம் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள்! நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்மை தெரிந்து கொண்டாரே. அவர் எத்தனை நல்லவர்! சங்கீதம் 33:12 பார்க்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய பாவத்திற்காக மரித்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்தீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.